அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா, நம்ம சமூகத்துல பெருநாள் அன்னைக்கு நீங்க பார்க்கலாம், நோன்பு பெருநாளா இருந்தாலும் சரி, ஹஜ் பெருநாளா இருந்தாலும் சரி, குறிப்பா நோன்பு பெருநாள் அன்னைக்கு எங்க ஊர்கள்லாம் அந்த பழக்கம் இருக்குது. என்ன செய்வாங்கன்னு கேட்டா, அரை நோன்பு வைப்பாங்க, கால் நோன்பு. நோன்பு பெருநாள் அன்னைக்கு என்ன செய்வாங்க, காலையில வந்து சகர்ல இருந்து ஒண்ணுமே சாப்பிடாம பெருநாள் தொழுகிற வரைக்கும் எதுவும் சாப்பிட மாட்டாங்க, பட்டினியாவே இருப்பாங்க. எல்லாம் வீட்டில் சமைச்சு வைப்பாங்க, சாப்பிடவே மாட்டாங்க, சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டா, பெருநாள் அன்னைக்கு பெருநாள் தொழுகிற வரைக்கும் நோம்பானமா இருக்கணும், பெருநாள் தொழுகிற வரைக்கும் நோம்பாகவே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து நம்ம பகுதிகளில் சில கிராமங்களில் முஸ்லீம்கள்ட்ட நிலவுகிறது. எங்க ஊர்ல இந்த பழக்கம் இருந்தது. இதுக்கு என்ன காரணம்னு கேட்டா, இப்படி ஒரு கருத்து வந்து ஹதீஸின் பேரால இருக்குது. அவங்களா அதை செய்யல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஒரு பொய்யான செய்தி இருக்குது. எப்படி இருக்குன்னு கேட்டா, மன் சாம சபீஹத்த யௌமில் ஃபித்ரி, நோன்பு பெருநாளுடைய காலை நேரத்தில் யார் நோன்பு வைக்கிறாரோ, நோன்பு பெருநாள் வரைக்கும் தொழுகிற வரைக்கும், அதாவது சுபுகுல இருந்து பெருநாள் தொழுகிற வரைக்கும் ஒரு டீ கூட குடிக்க கூடாது, ஒரு தண்ணி கூட குடிக்க கூடாது, எந்த பலகாரம் செஞ்சாலும் தொட்டு கூட பார்க்க கூடாது. இப்படி யார் நடந்து கொள்கிறாரோ பக்க அன்னமா சாமத்தகரக்குள்ளஹு, அவங்க காலமெல்லாம் வந்து அவரை நோன்பு வச்ச மாதிரி இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக நினைத்து கொண்டு காலையில இருந்து என்ன செய்வாங்க, எதுவுமே சாப்பிடாம நோன்பு வைப்பாங்க. ஆனால் ஹதீஸ்ல என்ன வருது தெரியுமா, ஆதாரபூர்வமான ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்கு முந்தைய சாப்பிட்டு போவாங்கன்னு வருது. நோன்பு பெருநாளைக்கு வந்து தொழுகைக்கு முந்தைய என்ன செய்வாங்க, ஹஜ் பெருநாளைக்கு தான் அந்த குர்பானியை சாப்பிடுவாங்கன்னு வருது. நோன்பு பெருநாளை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்கு, அந்த சாப்பிட்டு தான் தொழுவ போவாங்கன்னு இருக்குது. அப்ப தொழுகைக்கு முந்தி நோன்பு வைக்கிற அந்த கால் நோன்பு இருக்குல்ல, கால் நோன்பு அரைக்கால் நோன்பு, அப்ப ஒரு நோன்பு ஒரு சின்ன டயத்துக்கு வருதுன்னு வைங்களேன், ஒரு 5ல இருந்து ஒரு எங்க ஊர்ல 10 மணிக்கு தொழுவாங்க பெருநாள் தொழுவ, 7 மணிக்கு தொழுவ பரவாயில்ல, 2 மணி நேரம் கட்டுப்படுத்திட்டு இருக்கலாம். 5 மணி சுபுக ஆரம்பிச்சுன்னா 10 மணிக்கு பெருநாள் தொழுக 5 மணி நேரம். பெருநாள் நல்ல நாளும் பெரிய நாளும் சந்தோஷமா இருக்க வேண்டிய நாள், திங்கிற நாள், ஐயாம அக்லின் ஒரு சுர்பின், உண்ணுகிற பருகிற நாள் என்றெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, அந்த நாள்ல ஒரு 5 மணி நேரத்தை, அதாவது அந்த பகல்ல வந்து பாதியாச்சில் இருக்கக்கூடிய கால் நோம்போட 1/3 நோம்பு, 3 1 நோம்பு, இப்படி நோம்பு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது ஆதாரமற்ற ஒரு செய்தி. அந்த 5 நாள்ல நோம்பு வைப்பதற்கு நமக்கு தெளிவான தடையே இருக்கிறது. இப்படி ஒரு கதை இருக்கிறத பார்க்கிறோம்.